பப்புன கூட்ட சொன்னா மானாமதுரை வெள்ளரிக்காய் விற்கிறவன கூட்ட வந்திருக்காங்க. மானாமதுரை வெள்ளரிக்காய் விற்கிறவன ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளரிக்காய் 10 ரூபாய்க்கு வித்தாலும் 1000 ரூபாய்க்கு சம்பாரிச்சு போடுவேன். ஒரு நாள் சம்பாதிக்க முடியுமா? இந்த பொழப்பு இல்லாட்டி வச்சுக்கவே நாத்த எடுத்து போயிரு வீடு. உங்களுக்கு வேலை என்ன? ஏன் கவலைப்படுற? யாருக்கு? என்கிட்ட வர நான் வேலை தரேன். எனக்கா வேலை இல்ல, நீயாவது விடிய விடிய எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கனே. எனக்கு இங்க ஒரு வேலை, உள்ள ஒரு வேலை, ரெண்டு வேலையும் நான் பாத்துக்கேன். அப்படி என்ன வேலை? அப்படி என்ன கை வேலை? கை வேலையா? கை வேலை என்ன வாட கை வேலை இருக்கு. சரிம்மா, இப்ப நீ இப்ப இங்க ஏற்கமா வந்திருக்க? இங்கயா? யோ, நான் கேக்குறேன், பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு வந்திருக்கீங்க, சோத்த ஆடுறீங்களா, சுண்ணா பாத்தீங்கறியா? இப்பதான் இங்க கறி சாப்பிட்டு வந்தேன். ஓ, அதான். அதே வந்து டக்குன்னு வந்துட்டேன். சரிம்மா, இவ்வளவு பேசுறேல, பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் வித்தியாசம் என்னன்னு கேக்குறேன். அது என்னென்ன வித்தியாசம் நான் சொல்லவா? ஆம்பளைக்கு பெருசா இருக்கும், பொம்பளைக்கு இருக்காது. சரி, என்னண்ணே சரணானே? ஆம்பளைக்கு பெருசா இருக்கும், பொம்பளைக்கு இருக்காது. ஆம்பளைக்கு பெருசா இருக்கு, பொம்பளைக்கு இருக்காது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அப்படி என்னதுங்க இது? அந்த காலத்து ஆம்பளைல பாரு, நல்ல முறுக்கு மீசை பெருசா வச்சிருப்பாங்க. சரி, பொம்பளைகளுக்கு இருக்கா? ஓ, மீசை பொம்பளைகளுக்கு இருக்கா மீசை? அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு ரெண்டு இருக்கு. ஏய், மல உனக்கு இருக்கா மீசை? நீங்க மைய வாஞ்சி நம்ம ஓட சீன் போடு. மைய வாஞ்சி வச்சிருந்தாலே வீரத்தும்ல. ஐயோ அப்பா அப்பா, சரி இந்த மீசை. ஏம்மா, இப்பதாம்மா மீசை வரைஞ்சிட்டு வந்திருக்கேன். காலையில பாருமா எடுத்து ஒட்டிட்டு வந்துருவேன். அது என்ன போலி மீசையா? உனக்கு தேவை மீசை. சரியா? இங்க இருக்க ஆம்பளைல பூரா பாரு, எந்த அவரு எங்க அப்பா எவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்காரு, வெள்ள மீசை. சரி, எல்லாரும் கரு மீசை வச்சா அவர் வெள்ள மீசை வச்சிருக்காரு. அப்படி இருக்கல. சரியா? அப்படி இருக்கன. சரிம்மா, இப்ப நீ இவ்வளவு தூரம் பேசுறல, சிவன் இல்ல சக்தி இல்லன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? ஏன்னா ஆணை காட்டியும் பெண்கள் வந்து கம்மிதான். சரி, அதாவது சிவன் பாதி சக்தி பாதி எடுத்ததுதான் ருத்ர தாண்டவம். ஆமா, சரியா? அதனாலதான் சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்றாங்க. சரி, அப்புறம் நான் தெரியாம இருக்கிறேன், ஆம்பளை இல்லாம பொம்பளை நீங்க என்னமா ஒண்ணு? நானும் கேக்குறேன், பொம்பளை இல்லாம நீ ஆம்பளை பஸ் இருக்க முடியுமா? பொம்பளை இல்லாம ஆம்பளை இருக்காமா? ஆம்பளை பொம்பளை இருப்பாங்க. பொம்பளை இருப்பீங்க. ஆமா, கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு பொம்பளை கட்டிக்குவீங்களா? பிள்ளை பத்துக்க இன்னொரு பொம்பளை கட்டிக்குவீங்களா? சரி, பொம்பளை இலக்காரமா பேசுறியே, நான் சொல்ல முடிஞ்சா நீங்க இங்க செஞ்சு காட்டுறியா? என்னமா? பொம்பளைங்க 10 மாசம் ஒண்ணு சம்பந்தி பெற்று இருக்கிறாங்களே, ஒன்னால பெற்று அந்த 10 மாசம் காரணம் ஒரு ஆம்பளை தானே. முடிஞ்சா இப்ப பெற்று காட்டியா? நல்லா கேட்டுக்க, அந்த 10 மாசம் காரணம் ஒரு ஆம்பளை, முடிஞ்சா அதை இப்ப பண்ணி காட்ட சொல்லுது. சரியா? இங்க வரு, அந்த 10 மாசம் காரணம் ஒரு ஆம்பளை, இப்ப அதை பண்ணி காட்ட சொல்லுது. பண்ணி காட்டிடுவா? எது என்னது? 10 மாசம் வகுத்துல பிறந்து வகுத்துல சுமக்கிறேன்னு சொல்லிச்சு, அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை தானே நான் கேட்டேன். முடிஞ்சா அதை பண்ணி காட்டுங்க அப்படின்னு. ஊர் அறிய என்ன சொன்ன? ஐயோ, 10 மாசம் தாய் குழந்தை சம்பந்தி பெற்று இருக்கிறாங்களே, ரொம்ப ஓவரா பேசுனா. அதை இப்ப சண்டலம் போட பெரிய மனுஷன் பேசுறப்ப சின்ன பிள்ளை அமைதியா. ஏன் அடிச்சுடே சண்டை ஓடுக்குதாம இருக்கு. அண்ணன் ஒரு வரி சொல்றேன். என்ன ஆகுது? ஏத்தா எப்படி வந்து நில்லு நில்லு. அப்படியே நில்லு, அந்த பக்கம் திரும்ப. தம்பி, நீ அண்ணன் சொல்ற கேப்பையில இத மட்டும் செய்யி, ஊர்ல உனக்கு பேரும் புகழை மட்டும். அப்படி கீழே உட்காரு, உட்கார்றா, அப்ப பாடுறா. ஏத்தா அப்படியே நேர போய் ஆயிரம் ஒண்ணு கடிச்சு விடு. என்ன போது? ஆமா ஆமா சொல்லு. இல்ல என்ன ஆமா ஆமா என்ன சொல்ல சொல்ற? வெடுப்பா குடிச்சா குடிச்சியா? யாரு? நானு வீடியோக்குள்ள இப்ப யாரு குடிக்கிறான்னு தெரியும். சரிம்மா இருக்கட்டும், ஆம்பளை இல்லாம எல்லாம் பண்ணிருவீங்கன்றீங்க. உள்ள பார்க்க முடியுமா உங்களால? ஒன்னால பார்க்க முடியுமா? எங்களுக்கு புள்ளையே தேவையில்லமா? எங்களுக்கு புள்ளையே தேவையில்ல. 5 பேர்ல ஆண்டை எடுத்து எது கொடுத்துருக்கேன், அதை வச்சு ஆம்பளை உழைச்சுக்குவாங்க. ஆனா உங்களால இருக்க முடியுமா? ரொம்ப பேசுறியே. உங்களால பேச முடியுமாமா? இல்ல பேசி பாரு, நான்
எல்லாத்தையும் இந்த ஊசியை மட்டும் பிள்ளை பாக்குறான் பாரு. பிள்ளை பத்திட்டு ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றிய. அங்க போயினோடனே ஐயா கேப்பாரு, ஆமா புள்ள பேர் என்ன? பேரை சொல்லிடுவீங்க. ஒரு குருமூர்த்தியா ஒரு ஜெயசுமனா ராமரா ஏதோ ஒரு பேரை சொல்லிடுவீங்க. சொல்லி முடிச்சோடனே ஏமா பிள்ளைக்கு நட்சத்திரம் சொல்லுங்க, அதையும் சொல்லிடுவீங்க. சரி. பிள்ளையோட தாய்மை பேர் சொல்லுங்க. ஊசி. ஊசியில பிள்ளை பார்த்தா ஊசி தானே சொல்லணும். ஊசியில பிள்ளை பார்த்தா யாரு? என் பேரு சிறந்தா உனக்கு காலையில இருக்கு. அப்ப ஊசியில பிள்ளை பார்த்துக்கிறப்ப ஊசி தானே சொல்லுவீங்க. அப்ப ஊசியாக நம்ம ஐயர் வந்து மந்திரம் சொல்லுவாரு. சரிம்மா, இவ்வளவுதான் பேசவே கூடாது. வந்தமா நறுக்கு 4 போடு போட்டோமா, வீட்டுக்கு கிளம்பி போனோமா, பேக்க தூக்கணுமா, காலையில சம்பளத்தை வாங்கினோமா, மதுரை முக்கில போய் ஒரு ஓட்டை போட்டோமா, போய் பிரியாணி சாப்பிட்டோமா, சங்கத்துல போய் தூங்கணுமான் இருக்கேன். இதே பொழப்பா இருக்கு. வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது. நாளைக்கு வேற பெரிய ஆளு தரணிசிரி வேற வருது. அதனால எல்லாத்தையும் நம்ம இங்கே பாத்துக்கணும். எப்படி இருக்கு தெரியுமா? அங்கே கிட்டி மலங்குது கருப்பசாமி தங்க பிள்ளைய கூட்டு வந்திருக்கீங்க. ஆமா, அங்க இருந்து இங்க கிட்டக்க வர்றானே பொம்பளை கொஞ்சமாவது வருதா? ஏடா நீலாம் பெரிய மனுஷன், நீலாம் நாட்டாமா வெக்கம் கட்ட வீட்டுற பையன். அங்க இருந்து தம்பிக்காரன் வரல. அங்க இருந்து நான் இங்க வரைக்கும் வரல. பொம்பளை விட்டு போகலாமா? யாரு ஓட்ட அனுப்பிட்டே காலா வாட்டா யார் பதில் சொல்றது? மாட்டா இந்த போட்டுருவோம்னே. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, நீ கண்ண முடிச்சாரு இல்ல கையை கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சுன்னு வேற ஒண்ணு இல்ல. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சி கூட்டு வாங்க. என்னையா கூட்டு வந்துருக்கீங்க? மாடு ஒரே இழுவமாடாக போகுது. போட்டாலும் பக்கத்துல வர மாட்டேங்குது. மாடுக்கு என்னமா பழக்கம் இல்ல? இல்ல சொல்லு, என்ன பழக்கம் இல்லமா? நாங்க என்ன மாடு ஒண்ணு இழுவமாடா. மாப்பிள்ள ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உயிருள்ள ஜீவன் 5 அறிவா இருந்தாலும் சரி, 6 அறிவா இருந்தாலும் சரி, 7 அறிவா இருந்தாலும் சரி, 7 நக்கு சொன்ன சொல்றதை கேட்ற என்ன, நம்மள முதல் நம்பணும்.
நம்பணும். நம்ம நல்லவே நினைக்கணும். நல்லவே நினைச்சாதான் கிட்ட வரும். நினைச்சா கிட்ட வரும். அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும். அந்த அளவுக்கு வண்டியில இருந்து கேள்வி என்னைய விட நல்லவே யாரும் இல்லைன்னு சொல்லும். கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற பருவமா பாப்பமுள்ள பருவமா கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற பருவமா பாப்பமுள்ள பருவமா வந்துச்சு. தனித்தனி ஒண்ணா போட்டு ஒண்ணு சுத்த விட்டு வரல. தனித்தனியா போட்டு வந்துச்சுக்கலாம். ஒன்னாவா போட்டா ஒண்ணு சுத்த விட்டு வரல. தண்ணி தனியா போடுவான். தண்ணி தனியா தனித்தனியா போடுவாங்க. இலையா உலகாதுல தனித்தனியா போட்டா கரெக்டா இருக்கா? போட்டுருமா? போட்டிக்கு தயாரா? பொதுவாக எம் மனசு தங்கம்
நல்லா ஆடின நல்லா பாடின. சரி இங்க என்னம்மா பண்ற? இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுங்க. வியாபாரம் பாக்குற? என்ன வியாபாரமா? மாம்பழம் வியாபாரம். மாம்பழம் பெருசா இருக்குமா? அவன் ஆரம்பிச்சுன்னா அவன் யாருக்கும் இல்ல, பார்க்க சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. ருசியா இருக்கு பெருசா இருந்தாங்க ருசியா இருக்கு. இது பார்க்க பிஞ்சு மாங்கா மாதிரி இருக்கு. ஆமா மாமா கிட்ட ஒரு வெள்ளரிக்கா இருக்கு, சாப்பிட்டியாடா? அவரை மாதிரி கொய்யா பழம் வேணுமா அவருக்கு? நீங்க அதுக்கு கொய்யா பழத்தை அடிச்சு வச்சு விட்டாங்க. சரி, அப்ப நீங்க மாம்பழம் வியாபாரம் பாக்குறீங்க. ஆமா, நீங்க? நான் வாழைப்பழம் வியாபாரம் பாக்குறேன். வாழைப்பழம் நாட்டு வாழை, செவ்வாழை, சரி. பூவம்பழம், கஸ்தாரி எல்லாம் வச்சிருக்கேன். அப்படியா? ஆனா என்ன சரிம்மா, அந்த மாம்பழத்துக்கு அருமை பெருமை. மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். சும்மா புடிச்சோன்னு நல்லா நழுவிட்டு போங்க. அப்படியா? வளர்ந்து இருக்குமா? உரிக்க உரிக்க உள்ள இருந்து அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கும்போதுக்கு போலாம். எப்படிப்பட்ட பழம் தெரியுமா? வாழைப்பழம் வாழைப்பழம். வாழைப்பழம் வாழைப்பழம். ஏன் வாழைப்பழம்? என்னடா சரி ஆடுறீங்களா? என்னடா இல்லங்க, பாட்டு பாடிட்டு நான் பாடுறேன்டா, நீங்க ஆடுங்கடா. லெட்டர் பாக்குறது லவ் பண்ணிட்டு போங்கடா. ஆடி சரி, உடைய பாட்டு காதல் வந்துச்சுமா? காதலா? எப்படிப்பட்ட காதல்? எப்படிப்பட்ட காதல் தெரியுமா?